இது ரெக்கார்ட் ஆகுதுல்ல? ஓகே. லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த வார்த்தையை சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னு. லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் இப்போ வந்து புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. தலைவன் நியூட்டன் வந்து மரத்துக்கடியில் சும்மா உட்காந்து சொல்ல ஆப்பிள் வந்து தலைமையிலேயே விழுந்து பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு, அதுதான் புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொன்னார்ல. அந்த மாதிரி நம்ம மனித மூளைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ஒன்று இருக்கு. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை நினைக்கிறோம், இல்லை ஒரு பொருளோ அது பணமோ இல்லை ஒரு நமக்கு நல்ல லைஃப் பாசிட்டிவான லைஃப் இருக்கணும், நம்ம எதை நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ இப்போ நமக்கு வந்து எதை நம்ம ஆழமா ஒரு பொருளோ இல்லை எதை நம்ம ஆழமா திங்க் பண்றோமோ அது நமக்கு வந்து சேரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னோட லைஃப்ல எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ என் பேர் சூர்யா, வெல்கம் டு மை சேனல். என்னடா திடீர்னு குரல் வித்தெல்லாம் காட்டுறேன்னு நினச்சிக்கோனா, இதுக்கு ஒரு இது பேஸ் படி தான் ஒரு ஸ்டோரி இருக்க போகுது. இது என்னோட பர்சனல் ஸ்டோரி. ஓகே, இப்போ நான் பண்ணல மேஜிக்ன்ற பேரில் ஒன்று, இதை பார்த்தீங்கன்னா 2017 வந்து மெர்சல் படம் வந்ததில்ல, அப்போ தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி கார்ட் ட்ரிக்லாம் பண்ணுவார். அதை பார்த்து எனக்கும் அந்த மாதிரி மேஜிக் ட்ரிக்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்தது இப்போ 2017. அந்த படம் பார்த்ததுலேருந்து நானும் வந்து மேஜிக்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்வம் என்கிட்ட. நான் என்ன பண்ணேன், மேஜிக்லாம் பண்ணணுன்னா இந்த கார்ட்ஸ் வச்சு தான் நிறைய பண்ணுவாங்க. இந்த கார்ட்ஸ் வச்சு கார்டை மாதிரியே வைக்கிறது, கார்டை வந்து எடுத்த நம்பரை கண்டுபிடிக்கிற இந்த மாதிரி கார்ட்ஸ் வச்சு தான் நிறைய மேஜிக் நடக்கணுன்னே எனக்கு வந்து கார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. சரி, நம்ம ஆன்லைனில் கார்ட்ஸ் தேடும் போது பார்த்தீங்கன்னா மேஜிக் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது கார்டு ஹிஸ்ட்ரின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து வேறு கான்செப்ட், அது அப்புறமா ஒரு வீடியோவில் சொல்கிறேன் வேணா. ஓகே, கார்டு ஹிஸ்ட்ரின்றது ஒரு தனி, மேஜிக்ன்றது தனி. நான் வந்து ரெண்டுத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த கார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்போ வந்து நம்ம இந்த வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்டில் தான் இருந்தோம். ஸோ நமக்கு இன்கம்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. நான் இந்த ஆன்லைனில் போயிட்டு இந்த கார்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா, சீட்டு கட்டு மிஞ்சி போனால் 15 ரூபாவில் வாங்கலாம், 20 ரூபாவில் வாங்கலாம், மிஞ்சி போனால் அதிகபட்சம் 50 ரூபாவில் வாங்கலாம். ஆன்லைனில் போய் தேடுறேன், அந்த கார்டு பேர் வந்து பைசைக்கிள் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய கார்டு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக பைசைக்கிள் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 350 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் வரும். திடீர்னு எனக்கு ஒரு ஷாக், என்னடா நம்ம 350 ரூபா 400 ரூபா கொடுத்து ஒரு சீட்டு கட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஆனால் எப்படியாவது வாங்கி தரணுன்ற ஒரு வெறி வந்தது மனசுக்குள்ளே. ஆனால் நான் இது எப்படி வாங்க போகிறேன்னு தெரியாது, நம்மகிட்ட காசும் இல்லை. வீட்டில் கேட்டால் செருப்பால் அடிப்பாங்க, 350 ரூபாய்க்கு சீட்டு கட்டு வாங்கணுமாடா அப்படின்னு கேட்டு செருப்பால் அடிப்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், 15 ரூபா 20 ரூபா, அப்போ வந்து காலேஜுக்கு மட்டும் எங்கள் அப்பா 50 ரூபா கொடுப்பாரு பஸ்ஸுக்கு போயிட்டு வரதுக்கு. ஸோ அந்த பஸ்ஸுக்கு போயிட்டு வர காசுலாம் சேர்த்து வச்சு அந்த 20 ரூபாவே ஒரு 4-5 நாளாக சேர்த்து வச்சு ஒரு சீட்டு கட்டு வாங்கினேன். சீட்டு கட்டு நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லலாம் விற்கும்ல, அந்த மாதிரி ஒரு சீட்டு கட்டு வாங்கினேன். ஸோ அந்த சீட்டு கட்டை வாங்கி அதில் மேஜிக் பண்ண கற்றுக்கினேன். இப்போது ஒரு 2017 to 2024 ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மேஜிக்லாம் கொஞ்சம் டச் விட்டு போச்சு. அப்போ வந்து எனக்கு மேஜிக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்ததுனால எப்படின்னா அதை வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு போயிட்டு நம்ம அந்த 20 ரூபா கார்டு 20 ரூபா சீட்டு கட்டு வாங்கிட்டு வந்து நம்ம அதில் மேஜிக் பண்ண கற்றுக்கலாம், பேசிக்காலேருந்து கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணேன். ஸோ அப்புறம் இல்லை எனக்கு மைண்டு ஃபுல்லாக வந்து நான் அந்த 350 ரூபா பைசைக்கிள் கார்டை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ஆள் மனசுக்குள்ளே நானே போட்டு வச்சுனேன். இதை எப்படின்னா வாங்கி ஆவேன், காசு இருக்கோ இல்லையா அது ரெண்டாவது போச்சு, இது எப்படின்னா வாங்கி ஆவேன் நான் மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உடனே என்ன பண்ணுவேன், இந்த இப்போ பழைய 20 ரூபா கார்டு இருக்குல்ல, அதை வச்சு நான் ட்ரை பண்ணும்போது என்கிட்ட இருக்கிறது தான் வந்து அந்த 350 ரூபா கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நானே இமேஜின் பண்ணிப்பேன்.
புரியுதுங்களா? இப்போ வந்து அந்த 20 ரூபா கார்டு தான் என்கிட்ட இருக்கும். ஆனால் நான் வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து அந்த 350 ரூபா பைசைக்கிள் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே இமேஜின் பண்ணிவிட்டு அதில் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒரு நாள் என் பர்த்டே கிட்ட வரும்போது சொன்னால் நம்ப மாட்டீங்க, 950 ரூபா கொடுத்து 2 கார்டு வாங்கினேன். அது எப்படி வாங்கினேன் ஏது வாங்கினேன் தெரியல. ஆனால் காசு வந்து இந்த பர்த்டேக்கு வந்து இந்த பாட்டி தாத்தா அவங்களாம் காசு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி சொந்தக்காரங்களாம் காசு கொடுக்கறது அப்படி இப்படின்னு சேர்த்து போயிட்டு ஒரு 950 ரூபா எண்ணெயே அறியாமல் என் கையில் காசு இருந்துச்சு. அதை வச்சு நான் என்ன பண்ணேன், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 2 கார்டு வாங்கினேன். அந்த கார்டில் இப்போது மோஸ்ட்லி கையில் இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஒரு 4 கார்டு 5 கார்டாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பைசைக்கிள் கார்டு இப்படி தான் இருக்கும். இதோட குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கே. நான் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது 350 ஒர்த்துடா அப்படின்ற மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா டேலி ஹோ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டோட இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. இது வந்து ஒரு 700 800 சம்திங் வரும் இது. ஸோ இந்த 2 கார்டையும் நான் ஆர்டர் பண்ணி எனக்கே தெரியாமல் வாங்கினேன், எப்படி வாங்கினேன்னு தெரியல. அதுதான் அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னல, எனக்கு மேஜிக்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் வரும். அந்த புக்கு பேர் வந்து த சீக்ரெட். ஓகேங்களா? த சீக்ரெட்டு அப்புறம் சொல்லிட்டு இந்த மாயாஜலம் அப்படின்னு, இந்த சீக்ரெட் இந்த மாயாஜலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். நான் மாயாஜலம்ன்ற ஒன்று இதுதான் மேஜிக் புக்கு, இதை வாங்கி நம்ம வந்து மேஜிக்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜுக்கு போகும்போது ஒரு புக் ஷாப் இருக்கும். டெய்லியும் அந்த புக் ஷாப்பில் ஜன்னல் அந்த புக் வச்சுருப்பாங்க. ஒரு நாள் நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரேட்டு கேட்க போகும்போது அரௌண்ட் ஒரு 280 ரூபா இன்னும் சொன்னார்னு நினைக்கிறேன் அந்த புக்கு. ஸோ அந்த 250 ரூபா கொடுத்து நான் அந்த புக்கை வாங்கி படிக்கணுமா? படிப்பே நமக்கு வராது. நம்ம 250 ரூபா கொடுத்து அதை வாங்கி எதுக்கு படிக்கணும்? நம்ம யூடியூப்பில் ஃப்ரீயாக வீடியோ பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காலங்கள் போக போக தான் அது வந்து த லா ஆஃப் அட்ராக்ஷன் த சீக்ரெட்டோட புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. அதை படிக்கும் போது தான் எனக்கு என்னையே அறியாமல் நான் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை கொஞ்சம் அப்பப்போ தேவைப்படும் போது நம்புவேன், இல்லைனா இல்லைன்றுவேன், அந்த மாதிரி நான். ஆனால் ஓரளவுக்கு ஒரு 80% லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எது நினைக்கிறோமோ அது நடக்கும். பெரிய பெரிய தலைவர்களாக சொல்லியிருக்காங்களே, சுவாமி விவேகானந்தர், அப்துல் கலாம் சார் அவர்கள், இந்த மாதிரிலாம் வந்து அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லுவார்னா கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். விவேகானந்தர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எது ஆக வேண்டும் நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆவீர்கள் என்று அந்த மாதிரி ஒரு சில லைன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் அந்த கான்செப்டும் ஒத்து போகுது. அப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன், இப்படி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது போல் அப்படின்னு சொல்லி. நமக்கு எது கிடைக்குதோ அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஃபீல் பண்ணால் நம்மளே அறியாமல் நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு அது கிடைக்கிறதுக்கான சில பல எஃபெக்ட் நம்ம போட்டால் தான் அது கிடைக்கும். சும்மா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து திங்க் பண்ணுறதுனாலையோ அது ஃபுல் ஃபோக்கஸும் அதே பண்ணுறதுனாலே அது கிடைக்காது. நம்ம ஒன்று நினச்சிட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட எஃபெக்ட் போடுறோம். அப்படி போட்டால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டாக இது இருக்கவே எனக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப பிடிச்சி போயிட்டு நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ப ஆரம்பித்தேன். ஸோ உங்கள் லைஃப்பில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது அதுதான், எப்பவுமே நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்புறீங்க. சில பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கடவுள் நம்பிக்கை இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நான் இப்போ வரல. இந்த வீடியோ மூலிமா நான் உங்கள்கிட்ட சொல்ல வரது என்னன்னா, எப்பவுமே பாசிட்டிவாகவே இருங்க, பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். நமக்கு கெட்டதே நடந்தாலும் அதில் எதனா ஒரு நல்லது இருக்கும்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு சின்ன கார்டு மூலியமாகவே நான் அதை உணர்ந்தேன் என் லைஃப்பில். அதனால உங்ககிட்ட இந்த வீடியோ மூலியமாக அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உண்மையிலே நீங்கள் நம்புறீங்களா? அப்படி இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் சும்மா கதை தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.